வாயில வந்ததெல்லாம் திட்டுதேன். என்ன பேசுதான் என்ன ஏதுன்னு அவருக்கு கேட்குதானு எனக்கு தெரில. ஆனால் கடந்து கணக்கேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பிடிச்ச ஒரு தலைவனை வந்து திட்டினது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? சீன் வருதா? அது ஒரு 2 சீனில் இருப்பேன் ஃபேஸ் இருக்கும். ஆமாம், பார்த்தா ஓ இந்த பையன் அப்படின்ட்டு தெரிகிற அளவுக்கு இருப்பேன். வெரி நைஸ். ஸோ உங்களோட க்ரோத் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டேரெக்டாக தளபதியை ஹிட் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து டெலி சீரியலில் கலக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு மெயின் வில்லனுக்கான ரோலே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன சீரியலு, அதை பற்றி கொஞ்சம் அது நான் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணணும்னு சொன்னேன்ல, அது வந்து வெறுத்துட்டேன். அங்கே உள்ள சிஸ்டம் எனக்கு பிடிக்கல. அதுலேருந்து நான் வெளியே வந்து அடுத்து ஜிம் பாய்ஸில் போனேன். ஜிம் பாய்ஸ்லாம் ஓரளவுக்கு மரியாதை இருக்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு பேமெண்ட் வந்து தரதுக்கு லேட்டானாலும் நம்ம சண்டை போட்டு வாங்கிடலாம். அது போக அவங்களும் தந்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதுலேயும் எனக்கு வெறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இதுக்கு மேலே வந்து நம்ம ஏஜென்ட் மூலியமாக நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு